இது கேஜெட் நியூஸ் 7. கேஜெட் நியூஸ் 7க்காக கும்பகோணத்துலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, மொபைலில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஸ்க்ரீனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேர் நான் என்கிட்ட வந்து கேட்டிருந்ததுனால தான் இதை இது பண்ணி தரேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரெக்கார்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 ரெக்கார்டர் தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மோபிசன். அதில் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இது 3மே ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. 3த்தையுமே எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். அதோட மேலே நம்மளோட பேஜ்லேயே மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரெக்கார்டபுள் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிக நேரம் நீங்கள் ரெக்கார்டு 5 நிமிஷம் எடுத்தால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 20 MB 30 MB தான் வரும். மோபிசனில் எடுத்தால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஃபெசிலிஃபிகேஷன்லாம் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஏஎஸ்எட்டில் பரவாயில்ல, ஓகே, நல்லாயிருக்கும். இது 3த்தையும் எப்படி நம்ம ப்ளே ஸ்டோரில் எடுக்கணுங்கிறத சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம பேஜுக்கு மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஏஎஸ்எட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நோ ரூட். இதுவும் இருக்குது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மோபிசன். இதுவும் இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. இதுக்கு எந்த ஒரு அதர் அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ப்ளக்கின் இதுன்னு எதுவும் தேவையில்ல. எல்லாத்தையுமே இப்போ கோடிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் எல்லாத்தையுமே அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே தேவையில்லாமல் இது வேணுனாலும் இதை வச்சுக்கலாம். அடுத்தது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோருக்கு பாருங்கள், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நோ ரூட். இதை வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3மே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாலிபாப்புக்கு வந்து இந்த ஏஎஸ்எட்டுங்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லாலிபாப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் மேலே இருக்க மோபிசன் வந்து 4.1.2 அந்த வெர்ஷன்லேருந்து ஒர்க் ஆகும். ரெக்கார்டபுள் ரொம்ப பிஃபோர் உள்ள ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகாது. பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு நான் மோபிசனை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி மோபிசன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே உங்களுக்கு இது ஒன்றும் விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் என்ன கேட்கும்னா, இமெயில் ஐடி கேட்கும். நம்மள்ட்ட ஜிமெயில் ஐடி இருக்குல்ல, அந்த ஜிமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நான் என்னோடய ஐடியை மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு நெட்டு கனெக்ஷன் வேணும். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ஐடியை கொடுக்கணும். நெட்டு இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா வேலை செய்யாது. இது என்ன செய்யணும், இப்படி கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் க்ரியேட் பாஸ்வேர்டில் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணுன்னா, நீங்கள் எடுத்தோடனே வெறும் நம்பரை மட்டும் கொடுக்கக்கூடாது. 1 2 3 4 5ன்னு நம்பரும் கொடுக்கக்கூடாது. வெறும் நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது. நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மோபிசனை செட் பண்ணணும்னா இதான் ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, இப்போ என்னோடய மேலே இருக்க ஐடிக்கு ஏற்றபடியே நான் அதோடய பாஸ்வேர்டை விகேஎஸ்வின்னு கொடுத்துட்டு அதோட நேம் கொடுத்துருக்கேன். கீழேயும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்படி 3-4 ஸ்டெப்பு வரும் உங்களுக்கு. இப்படி வந்துட்டு ஸ்டார்ட் மோபிசன் கொடுக்கும். ஸ்டார்ட் மோபிசன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும் ஸ்க்ரீனு. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டார்ட் மோபிசன் கொடுத்தோன்னே சைன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கீழே வந்து தோலாம் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இதை மாதிரி இருக்கும். இந்த சைன் ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு தயவு செய்து போக வேண்டாம். நிறையா பேர் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகுது, எனக்கு ஒர்க் ஆகலைங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, ஒர்க் ஆகும். சைன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகவே தேவையில்லதா. ஆரஞ்சு கலரில் அதை போட்டிருக்கு பாருங்கள். ஆரஞ்சு கலரில் ரெக்கார்ட் த மொபைல் ஸ்க்ரீன்னு போட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பால் மாதிரி போட்டு அதில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான லோகோ போட்டிருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே இதை மாதிரி உங்களுக்கு ஒரு லோகோ ரைட் சைடில் போய் கார்னரில் உட்காரும். அந்த ரைட் சைடு கார்னரில் மேலே வந்து இந்த புள்ளி மாதிரி டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணனா இப்போ எனக்கு ரெக்கார்டு கட் ஆகிடும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆரம்பிக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்கில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும். செட்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி 8 MBPS இந்த ரீசொல்யூஷன் இது ஃபிக்ஸட் எல்லாமே நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் இதில் மேட்ரே தவிர இதை மோபிசன் செட் பண்ணுறது வெரி வெரி ஈஸி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டபுளும் அதே தான். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெல்கம் டு த ரெக்கார்டபுள் இப்படி வரும். உங்களுக்கு ரெக்கார்டபுளை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி வரும். எனக்கு இது கட் ஆகிடும். இப்போ நான் இதை ஸ்டார்ட்டு கொடுத்தேன்னா இது கட் ஆகிடும். மேலே தெரியுது பாருங்கள், அந்த 4 ஸ்கொயர் மாதிரி நம்ம கேமராவோட இது மாதிரி வருதுல்ல, அதை டச் பண்ணனா இப்போ எனக்கு ரெக்கார்டு ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே டைமில் 2 ரெக்கார்டோ 3 ரெக்கார்டோ ஒரு மொபைலுக்கு எடுக்க முடியாது. 1 தான் எடுக்கலாம். ஏன்னா அதை டச் பண்ணனா இது கட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோபிசன் சொல்லிட்டேன். ஏஎஸ்எட் பார்த்தீங்கன்னா அதே தான். ஏஎஸ்எட் லாலிபாப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, லாலிபாப் உள்ள வெர்ஷனுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஏஎஸ்எட் ஒர்க் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கிட்கட்லலாம் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் வேண்டாம்.
இதுவும் அதே தான், சேம் தான். நீங்கள் இதுக்கு போய்ட்டு ஐடி கீடி எதுவும் தர வேண்டாம். மோபிசனுக்கு மட்டும்தான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாக்கி இந்த ரெக்கார்டபுளுக்கும் ஏஎஸ்எட்டுக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஏஎஸ்எட் என்னன்னா லாலிபாப்புக்குங்கிறதுனால ஷார்ட் டைமில் இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே வேணுமே இதை வச்சுக்கலாம். செட்டிங்லேயும் ஒரு சில சேஞ்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படுக்க வாட்டத்தில் எடுக்கும் முடியும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கோப்புன்னு சொல்லுவோம், அந்த லேண்ட்ஸ்கோப் மோடில் எடுக்கலாம். இதில் இது வந்து லாலிபாப் உள்ளவங்களுக்கு பெட்டராக இருக்கும். இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மோபிசன் ரெக்கார்டபுள் ஏஎஸ்எட்டில் இருக்க விஷயம். இதில் தான் வீடியோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுக்க முடியும். நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக மேலே நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றது நல்லது ஒரு தகவலோடு மீண்டும் வந்து உங்களை பார்க்குறேன். கேஜெட் நியூஸ் 7க்காக கும்பகோணத்திலேருந்து உங்கள் விஸ்வா. ஓகே, டேக் கேர்.